நண்பர்களே, இது அதிகாலை காலை 6 மணி. எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு, இன்னைக்கான ஒர்க் அவுட்லாம் போட்டு முடிச்சுட்டு, சிக்கன் வாங்கலான்னு கடைக்கு போனேன். நம்ம கடைக்கு போன நேரம் ஏதோ சிக்கன் கடை இல்ல. சரி ரைட்டுன்ட்டு பால் பாக்கெட்டும் அதுக்கப்புறம் தேவையான ஜாமானத்த வாங்கிட்டு ரூமுக்கு வந்துட்டு இருந்தேன். இந்த ஜாமானத்தெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்க சொல்ல, வானத்துல நிலா அவ்வளோ சூப்பரா தெரிஞ்சுச்சு. இதுவே கையில S23 Pro இருந்துச்சுன்னா, உள்ள வடை சுட்டுட்டு இருக்கிற நம்ம ஆயா எப்படி இருக்கான்னு பார்த்துருக்கலாம். இருந்தாலும் நம்ம கையில இப்ப அந்த மொபைல் இல்ல. அப்புறம் ரூமுக்கு வந்தோடனே முதல் வேலையா கருவேப்பிலை செடி தண்ணி ஊத்திட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலா நான் இன்னைக்கு காலையில் சிக்கன் குழம்பு சாப்பிட வேண்டியது. கடை இல்லாத காரணத்தால் நம்மளை கத்திரிக்காய் சாப்பிட வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கட் பண்ணி அதை சமைச்சிட்டு டீயை போட்டுட்டு குடிச்சிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அந்த கேப்பில் அடுப்பு ஆஃப் ஆகி போச்சு. நம்மகிட்ட இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கிறனால எல்லாத்தையும் அதில் சேஞ்ச் பண்ணிட்டு குளிக்க போயிட்டேன். குளிச்சு துணி மாத்திட்டு வந்து சாப்பிட்டு கம்பெனிக்கு ஜூட் விட்டுட்டேன். ஒரு 5 மணிக்கு போல கம்பெனிலேருந்து வெளியே வந்தேன். அதுக்குள்ள சரணமட்டியில் நமக்கு ஒரு சின்ன வேலை இருந்துச்சு. போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு ஒரு அருமையான டீயும் அதோட ஒரு சமோசாவும் சாப்பிட்டு வரும்போது காலையில் மிஸ் ஆன அந்த கால்குல சிக்கனையும் வாங்கிட்டு வந்துட்டேன். முதன் முறையாக இந்த மாதிரி லோ ஆயில் சிக்கன் சமைச்சு சாப்பிட்றேன். உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் ஒவ்வொரு ரெசிபி சொன்னாங்க, அதெல்லாம் நமக்கு தோதுவாக வரல. அதுக்கப்புறம் நானே ஒரு ரெசிபியை கண்டுபிடிச்சிட்டேன். கூடி சீக்கிரத்தால் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நண்பர்களே. சாப்பிட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் 7 மணி போல் ஜொமேட்டோ கிளம்பி போயிட்டேன். ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு ஓட்ட ஆரம்பிச்சா நமக்கு ஒவ்வொரு ஆர்டராக போட்டு நம்மளை கொண்டு ஏர்போர்ட்டில் சேர்த்திட்டாங்க. உண்மையாலுமே எனக்கு அந்த ஏர்போர்ட் கிட்ட ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். அந்த இடத்துல ரோடு வேற புதுசாக போட்டாங்களா, சூப்பராக இருக்கும். என்ன அசந்தா ஆப்பு தான். அது மட்டும் இல்லை, அப்பப்போ ஃப்ளைட்டு மேலே எங்கேயும் போயிட்டு வரும். நல்லா வேடிக்கை பார்த்துக்கலாம். எனக்கு ஃப்ளைட்டை பக்கத்தில் வைக்கணும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நேற்றுக்கு இன்னைக்கு ரொம்ப பரவாயில்ல. இன்னைக்கான டார்கெட்டை ஓட்டி முடிச்சுட்டு 11 மணிக்கு ரூமுக்கு வந்துட்டேன். ரூமுக்கு வந்தோட ஒரு முக்கியமான வேலைங்க. இந்த ஜனநாயகன் படத்துக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்காக 2 நாளாக வாட்சா விட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் ஒரு வழியாக தேட்டர் ஓப்பன் ஆச்சு. எப்படி தான் இத்தனை டிக்கெட் இவங்க ஒரே நேரத்தில் புக் பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேது. ஒரு 7 டிக்கெட் என்னால் போட முடியல. நானும் இருக்கிற எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் போய் பார்க்குறேன். எங்கே போனாலும் நமக்கு நாம தான். அப்புறம் நீங்கள் ஏதாவது டிக்கெட் போட்டிருந்தீங்கன்னா உஷாராக வச்சுக்கோங்க. படம் வேற போஸ்ட் பண்ண வச்சு மிகவும் வருத்தத்துக்குரிய செயல். சரி ரைட்டு, நமக்கான டிக்கெட் நமக்கு கிடைக்கும்னு நினைச்சிட்டு அப்புறம் அண்ணன் சொன்ன மாதிரி கான்ஃபிடென்ட்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார், வெற்றி நிச்சயம் சார்.